ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப நாட்களா என்னோட சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என்னோட சோஷியல் மீடியாவெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் வந்து அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பயோ லிங்க்ல வந்து 2 லிங்க் இருக்கும். ஒன்னு இன்ஸ்டாகிராம் லிங்க், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் இருக்கும். இந்த 2 லிங்க்குமே வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஃபேஸ்புக் பேஜுக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் போயிடும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. அதுலயும் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், டுடே டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நேத்திக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். விஜய் திவ்யாங்கிறவங்கள பத்தி ஒரு வீடியோ பேசி அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோல அவங்கள பத்தி மட்டும் தான் பேசிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நியூவா யூடியூப் ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் அதுல கொடுத்துருக்கேன். அதனால தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களோட சேனல் குயிக்கா growth ஆகணும், 1000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா ரீச் ஆகணும், முக்கியமா சப்ஸ்கிரைபரும் தாண்டி உங்களோட சேனல் குயிக்கா மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த குட்டி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா குயிக்கா உங்களோட சேனலை மானிட்டேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்டிங்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல லாங் வீடியோல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 2-3 மாசம் வரையுமே நான் இந்த விஷயத்த பண்ணலன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ்ங்கிறது என்னோட சேனல்ல நான் வந்து போடவே இல்லை. ஆக்சுவலி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் லாங் வீடியோ தான் போட்டேன் என்னோட சேனல்ல. எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து தாண்டினாதான் நம்மளோட சேனல்ல வந்து லைவ் வந்து போட முடியும். காய்ஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனா அதை கொடுத்துக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா எதுக்காக ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றேன்னா, அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வரும்போது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு விஷயத்த கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். அந்தந்த இடத்துல அந்த விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்காக நீங்க செப்பரேட்டா ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது இல்லை. அதனால சொல்றேன், உங்களோட டைமும் சேவ் ஆகும், நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடியோலயே. அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட்ஸ்ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் லாங் வீடியோ தான் போட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மானிட்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோலயே தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் மூலியமா தான் அந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஃபுல்லாவே எனக்கு வந்து லாங் வீடியோல தான் வந்து எனக்கு கிடைச்சது. லைவ்லயோ மத்தபடி வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் கவுண்ட்லயே எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்கல. ஃபுல்லாவே வந்து எனக்கு லாங் வீடியோல தான். அதனால லாங் வீடியோ போடுங்க. அதையும் தாண்டி 1000 சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா ரீச் ஆகணும். ஆனா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணனால்தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு சீக்கிரமாவே. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். எனக்கே தெரியாம போட ஆரம்பிச்சிட்டேன் ஷார்ட்ஸ். அப்பெல்லாம் வந்து இந்த அப்டேட் வந்திருந்துச்சு. பெருசா எனக்கு அதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. குட்டி குட்டி பசங்க கூட சும்மா ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் எடுத்துட்டு யூஸ்லி சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அழகா வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க ஈஸியா. அதனால ஒரு ரேண்டமா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அதை அப்லோட் பண்ணும்போது சடனா அந்த வீடியோ ரீச் ஆயிடுது. அப்போ நம்மளால ஷார்ட்ஸ் மூலியமாவும் மானிட்டேஷன் பண்ண முடியும். சீக்கிரமா வந்து ஒரு 3 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஷார்ட்ஸ்ல, சீக்கிரமா சடனா வந்து மானிட்டேஷன் எடுத்துடலாம் இல்லையா? அது வந்து எல்லாருக்கும் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து டக்குன்னு மானிட்டேஷன் அந்த ஷார்ட்ஸ் கவுண்ட் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா எனக்குலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நம்மளோட சேனல் growthக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் முன்னாடி ரெக்கமெண்ட் பண்றது ஷார்ட்ஸ் வீடியோ தான். ஆனா வியூஸ் வந்து கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும். சிலருக்கு சடனா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஷார்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஆனா வாட்சிங் ஹவர்ஸ் ஃபுல்லாவே நான் ரீச் பண்ணது லாங் வீடியோல மட்டும்தான். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நியூவா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஆரம்பிங்க. அண்ட் அடுத்தது வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லாங் வீடியோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டுமே கரெக்டான ஒரு ட்ராக்ல கொண்டு போறது வந்து பெட்டரா இருக்கும். ஷார்ட்ஸ் இன்னைய வரையுமே ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லிக்கும் 3 ஷார்ட்ஸ் என்னோட சேனல்ல இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் வந்து ஒரு சில வீடியோ கொடுத்த மாதிரி இருக்கும். நியூவான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாங் வீடியோல சப்ஸ்கிரைபர் கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 50 செகண்ட் மினிமம், மேக்ஸிமம் 30 இல்லைன்னா 1 மினிட் தான் ஷார்ட்ஸ். அது மேக்ஸிமம் பாத்துருவாங்க. ஆனா லாங் வீடியோ வந்து அந்த அளவுக்கு பொறுமையா பாப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா யாருக்கு தேவையோ, ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம், சர்ச்சபிள் கண்டென்ட், ட்ரெண்டிங் கண்டென்ட் பேசிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பிளஸ் கண்டென்ட்,
அவங்களுக்கு மட்டும்தான் லாங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதான் சர்ச்சபிள் கண்டென்ட் பாக்குறாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஆனா சும்மா நார்மலா உங்களுக்கு ரெகுலரா நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், ஷார்ட்ஸ் மூலியமா வந்து கிடைக்கும். அதையும் தாண்டி லைவ்ல சப்ஸ்கிரைப் வந்து கிடைக்கும். சரிங்களா, நல்லாவே லைவ்ல கிடைக்கும். லைவ்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் பண்ணி நம்மளால லைவ் போடணும். அதுவும் நியூ சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதான் லைவ் பண்ண முடியும். அப்போ அந்த 100 சப்ஸ்கிரைபரை எடுக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்ஸ் போட்டுதான் ஆகணும். சரிங்களா, ஓகேவா? இப்போ வந்து ஒரு கிளிப்புக்கு வந்து வரும் உங்களுக்கு. நான் வந்து என்னோட சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றேங்கிறது நான் எப்படி எடுக்கிறேங்கிற வீடியோ என்னால எடுக்க முடியல. ஏன்னா நான் இண்டிவிஜுவலா தான் வீடியோ எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து யாரும் கிடையாது. அதனால எப்படி அந்த ஃபில்டர் கொடுக்குறேன், எப்படி அந்த சப்ஸ்கிரைபுங்கிறதுலாம் கொடுக்குறேன், ஒரு சில சின்ன சின்ன குட்டி குட்டி டேக்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறேன், ஹேஷ்டாக் எல்லாம் எப்படி கொடுக்குறேங்கிறது மட்டும் நான் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும். முக்கியமா ப்ரீ ரெக்கார்டு. இப்போ ஆபீஸ் போறீங்க, வேலை நிறைய இருக்குது, என்னால லாங் வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு எப்ப டைம் இருக்குதோ, எத்தனை மணியா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் எடுத்துருங்க. இப்போ அந்த கிளிப் வரும், அந்த கிளிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10-20 ஷார்ட்ஸ் வந்து ஷெட்யூலாவே எடுத்து போட்டுடலாம். புரியுதுங்களா? ஷெட்யூல் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இல்ல. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள்னா அந்த வீடியோ அப்லோட் ஆயிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. டைமும் டேட்டும் கரெக்டா கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணிருக்கேன். அதை பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா நம்ம பேசலாம். சரிங்களா, அதனால இந்த கிளிப்பை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஷார்ட்ஸ் தான். நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. கார்னரில் யூஸ்டு சவுண்ட் ஆர் வந்து ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் பட்டனோட வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஒரு வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். கார்னரில் இப்போ ஒரு 5 ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? அதில் 3வது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட வீடியோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டா கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். ஃபில்டர் கொடுத்துட்டு டிக்கு கொடுத்து சரிங்களா, அப்பதான் உங்களோட வீடியோ வந்து ஃபில்டர் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருக்குது பாத்தீங்களா, இப்போ ஏன்ட்டு அது வந்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னும் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட டைட்டில் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் பற்றி தமிழில் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இன்னைக்கு எதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன்னா, நம்மளோட வீடியோ நிறையா பேர் பார்ப்பாங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக மேலே கொண்டு போய் சென்டரில் வச்சுக்கிறேன். அந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு வரும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணி இந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து கலர் மாற்ற முடியும். டிஃப்ரெண்ட் டைப் கலர் வந்து கொடுக்க முடியும். நான் இப்போ வந்து எல்லோ வித் பிளாக் வந்து கொடுத்து டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. கார்னர்ல நெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதுல நீங்க வேற என்ன வேணாலும் நிறைய எடிட்டிங் இருக்குது. இப்போ காமனா வந்து பிகினரா இருக்கிறவங்களுக்கு இந்த எடிட்டிங் வந்து போதும். இப்போ ஆட் டீட்டெயில்ஸ்னு ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டைம்ல சர்வர் ப்ராப்ளம், அதனால சுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு. சரிங்களா, உங்களுக்கு உடனே நெட் இருந்துச்சுன்னா உடனே ஓப்பன் ஆயிடும். கார்னர்ல உங்களோட பிக்சர் போட்டு அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். சரிங்களா, இதுக்கு அடுத்த கிளிப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஷோ ஆகும்போது இப்போ என்ன பண்ணணும்னா பென்சில் ஐக்கான் மாதிரி அந்த பிக்சர் மேல இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து இப்போ நம்ம செட் பண்றது தம்ப்நெயில். சரிங்களா, உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை கீழே கிளிக் பண்ணிக்கிங்க. இதுல வந்து ஃபில்டரும் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறனால ஃபில்டர் மட்டும் தான் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஏதாவது கீழே ஒவ்வொரு இதையா தள்ளிக்கிட்டே போங்க. தள்ளிட்டு போனீங்கன்னா ஒரு பிளர் ஆகாத ஏதாவது ஒரு இமேஜை வந்து கொடுத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இமேஜ் இது பிளர் ஆயிடுச்சு, இது ஓகே. இப்போ இந்த ஃபில்டரை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஃபில்டர் அகைன் ஏதாவது ஒரு ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்து டிக் கொடுத்துட்டோம்னா தம்ப்நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்கிற ஹெட்ல இருக்கிற அந்த ஒரு டிக்கை கொடுத்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். இப்போ பாருங்க, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம டைப் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அந்த வீடியோ பற்றி கூட நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஆனால் 100 லெட்டருக்குள்ளே தான் பண்ண முடியும். அதனால ஹேஷ்டாக் கொடுத்துக்கிறேன். ஹேஷ்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் அது மாதிரி கொடுத்துக்குங்க. 1 மில்லியன் அது மாதிரிலாம் கொடுக்கும்போது வியூஸ் நல்லா போகும். அதுக்காக தான் உங்க வீடியோ காமெடியா, லவ் சாங் பத்தினதா அப்படிங்கிற மாதிரியான டேக்ஸ் கொடுத்தா யாராவது சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து சீக்கிரமா ரெக்கமெண்ட் ஆகும். ஆனா முக்கியமா இந்த டேக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நல்லா ரெக்கமெண்ட் ஆகும். இப்ப ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே போகுது ஓரளவுக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு 300 400 100 வியூஸ்லாம் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அப்படியே நிற்கும். ஆனா இன்னைக்கு 1K 2K
நார்மலா இயல்பா அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஆனா இயல்பா வந்து 1K வியூஸ் போகுது. அதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து இந்த டேக்ஸ் தான். இந்த டேக்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு இந்த டேக்ஸை வந்து ஃபுல்லா 100 லெட்டர்ஸ்க்குள்ள நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். வேற எதுவும் 100க்கு மேலலாம் உங்களால டைப் பண்ண முடியாது. 1 மில்லியன் ஹேஷ்டாக் காமெடி, ஹேஷ்டாக் வந்து YT ஷார்ட்ஸ், ஹேஷ் போட்டிங்கனாலே இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து முன்னாடி ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டேக்லாம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு. இல்லை அந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது டேக் கொடுக்குறனாலும் ஹேஷ் போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஷார்ட்ஸ் ஃபீடு, வைரல் வீடியோ, ட்ரெண்டிங்கு, YT ஷார்ட்ஸு, YT ஸ்டூடியோ, முக்கியமாக ஹேஷ்டாக் யூடியூப். ஏன்னா நம்ம யூடியூப்ல தானே வீடியோ போடுறோம். ஃபன்னி வீடியோனா ஃபன்னி, ஹேஷ்டாக் ஃபன்னி, இதை ஃபன்னு, காமெடி, இதை மாதிரி அந்த வீடியோ பற்றின டேக்ஸ் நம்ம கொடுக்கும்போது டைட்டிலில் சீக்கிரமாக நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரியான டேக்ஸ் கொடுங்க. இது இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய டேக்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துறாதீங்க. குட்டி குட்டியாக கொடுக்கும்போது தான் வீடியோ வந்து நிறைய டேக் கொடுக்க முடியும். பெரிய பெரிய லெட்டரில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய கொடுக்க. இதை பாருங்கள், 90 வேர்ட்ஸ் கிட்ட, 91 வேர்ட்ஸ் கிட்ட இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு. எனக்கு இப்போ முக்கியம் வந்து ஹேஷ்டாக் யூடியூப் ஷார்ட்ஸ்னு வந்துருச்சு. 1-2னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம்னா 100 இது வந்து இதாகிடும். இல்லைன்னா அந்த டேக்கை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வேறு டேக் தான் வந்து போட முடியும். சரிங்களா? முடிஞ்ச வரையும் 100 லெட்டருக்குள்ளே வந்து கொடுங்க. தமிழில் வேணால் ஏதாவது எழுதிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி ஏதாவது வேணாலும் செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஆனால் டேக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு அப்படின்னு இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பப்ளிஷன் கூட வரலாம். மெம்பர்ஷிப் ஒன்லி, அன்லிஸ்ட், எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ ஷெட்யூல் போட போகிறேன். கீழே ஷெட்யூல்னு இருக்கு பாருங்க, அந்த ஷெட்யூலை வந்து இந்த பப்ளிக்னு கூட கொடுத்துக்கலாம். பப்ளிக் கொடுத்தோம்னா இமிடியேட்டா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். மெம்பர்ஷிப் ஒன்லினா மெம்பர்ஷிப் எடுத்தவங்க மட்டும் தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். அன்லிஸ்ட்னா யாருமே அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? பிரைவேட் அப்படின்னாலும் யாருமே அந்த வீடியோவை பார்க்க முடியாது. ஷெட்யூல்னு இருக்கு இல்லையா, அந்த ஷெட்யூலை கிளிக் பண்ணிட்டு அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, லோக்கல் டைம்னு, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணதுல வந்து 7ஆம் தேதி 12 AM இருக்கு. உங்களுக்கு எந்த டைம்ல கொடுக்கணுமோ ஃபர்ஸ்ட் டேட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 7ஆம் தேதி வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். 7ஆம் தேதி கொடுத்துட்டு இந்த வீடியோ எத்தனை மணிக்கு அப்லோட் ஆகணும், AM PM ரொம்ப முக்கியம். நான் நிறைய டைம் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மதியானம் 1 மணிக்கு போலுக்கு நைட்டு 1 மணிக்கு அந்த வீடியோலாம் அப்லோட் ஆகிருக்கு எனக்கு. அப்புறமேல அதை வந்து ஷெட்யூல் மாற்றி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஷெட்யூல் கரெக்டாக போட்டாச்சு. ரிலேட்டட் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட லாங் வீடியோஸ் ஏதாவது இருக்குன்னா கொடுங்க. அது நல்லா வியூஸ் போகும். இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை கிளிக் பண்ணி இவங்களோட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதை பாருங்கள், இப்போது அந்த மை ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வீடியோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆல்டர் கண்டென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே மற்ற எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். ஆல்டர் கண்டென்ட், டேக் ப்ராடக்ட்லாம் அது உங்களோட விருப்பம். நான் எதுவும் அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. சரிங்களா? ஆடு, பெய்டு ப்ரொமோஷன் லேபிள்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்டர் கண்டென்ட்டில் 2வது ஆப்ஷன் நோன் இருக்கு இல்லையா, அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நோன் வந்து கொடுத்துக்குங்க. சரிங்களா? கமெண்ட்ஸில் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது உங்களோட விருப்பம். ஆனில் வச்சுக்கணுமா ஆஃபில் வச்சுக்கணுமா, நான் ஆனில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்லோடு ஷார்ட்ஸ்ன்னு நம்ம வந்து கொடுத்தா மட்டும் போதும். சரிங்களா? இதோ இது மாதிரி யூஸ்டு சவுண்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்களாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ஓப்பன் ஆயிடும். ஓகே காய்ஸ், ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, ஹேஷ்டாக், அந்த வீடியோல கொடுக்குற ப்ளீஸ் சப்ஸ்கிரைபு, அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோக்கு அந்த ஷெட்யூலிங் டைம், டேட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க, ஆபீஸ் ஒர்க் போறவங்க, டைமுக்கு என்னால வீடியோ போட முடியலங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் ரீச் பண்றதுக்கு அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற டைட்டில் கொடுக்கணும். சரிங்களா? எந்தெந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் தான், இதெல்லாம் வந்து நியூ யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு மோர் தென் ப்ராப்பரான யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.